ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கான பதிவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கங்க. கண் பார்க்குது, கை செய்யுது. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க நம்ம கான்செப்ட்டு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஸ்லீவில் பாருங்கள் சுருக்கம் வருது, எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்ணு தாங்க மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க டேப் எல்லாமே. அதுக்காக கஸ்டமரை குறுகுறுன்னு பார்க்காதீங்க. நம்ம பார்க்குறது அவங்களுக்கு ஒரு ஆக்வர்டாவோ இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டாவோ தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் அவங்கள செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, கையோட பொசிஷன் கரெக்டாக இருக்கா? சில பேர் கை லென்த்து அவங்க தவறாக வச்சுருப்பாங்க. அதனால கூட சுருக்கம் வரலாம். சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ சுருக்கம் வருது, கை அளவு சரியாக இருக்குது, எப்படிங்க சரி பண்ணலாம் அப்படின்னா, இதை பார்த்துங்க. நார்மலாக உள்ள ப்ளவுஸை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் என்ன பண்ணீங்க, உள்ள கேர்வ் கொஞ்சம் கம்மியாக வரைஞ்சி வச்சு வெட்டி எடுத்துக்கங்க. எப்பவுமே நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் கழிக்கிற மாதிரியும் ஒரு கொஞ்சம் 1/4 இன்ச்சு வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் மீண்டும் சுருக்கம் வருதுன்னா, இந்த அக்கிலிருந்து அண்டர் ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நீங்கள் சைஸை குறைச்சிக்கிங்க. அவ்வளோதாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.